இந்த வசனத்தை நீங்களும் எடுத்து கட்டாயமான முறையில் அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை தேவன் அப்படியே மாற்றுவார். அவர் சொல்கிறதுல, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. என்னது? அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வேத வசனத்தை பற்றி கொண்டு அதை முழு இருதயத்தோடும் கை கொள்ளணும். அதுக்கு எனக்கு உணர்வு தாங்க. உண்மைதான். ஆண்டை வசனத்தை பற்றி கொண்டு அதை முழு இருதயத்தோட கை கொள்ளணும்னா நமக்குள்ள அதுக்குரிய ஒரு உணர்வு இல்லாமல் நம்மளால் அதை செய்ய முடியாது. வேதத்தில் ஆண்டுடைய எத்தனையோ கற்பனைகள், நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய கற்பனைகள், கட்டளைகள் நிறைய இருக்குது. அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் கற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் நான் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அதற்கு என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்போ உணர்வுன்றது பாருங்கள் எவ்வளோ முக்கியமாக இருக்குது. உணர்வே இல்லாமல் படிக்கிறது வேறு, உணர்ந்து படிக்கிறது வேறு, அப்படி தானே? அதனால தான் அவர் சொல்கிறார், உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும்.